ஹாய் ஷுகாஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஒனோட ஃபைனல் பார்ட்ரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்தோன்னா, பாய்ஸ் 2 பேரே வந்து இறந்துருப்பாங்கடா. ஆரமும் ஷுகாவும் இறந்துருப்பாங்க. அவங்கள வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கடா. அவங்களும் வந்து ரொம்பவே அழுதுட்ருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் தான் போய் உங்கள் அத்தைக்கிட்ட உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னால் தான் அவங்க வந்து பசங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையோட கையை பிடிச்சி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை இருந்துட்டு, இல்லை இல்லை வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கணும்னு விதி, எல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் வந்து உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேவா சுத்தமாக உடஞ்சிட்டாரு. அவங்க அப்பா அப்படியே போய் ஜேகேவை பிடிச்சி, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் சாமிக்கிட்ட தான் போயிருக்காங்க, அங்கேருந்து நம்மளை பார்த்துப்பாங்கடா, உன்னை பார்த்துப்பாங்க, ரொம்ப உடஞ்சிராத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அவர் வந்து ஜேகேக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காருடா. ஜேகே வந்து ரொம்பவே உடஞ்சி போய் அப்படியே அழுதுட்ருப்பாரு, ரொம்ப கதறி அழுதுட்ருப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களால தான் இவங்கெல்லாம் இறந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அந்த சாமியார் வந்து வராருடா. அப்போ வந்து ஜேகே இருந்துட்டு, எனக்கு எங்கள் அண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்கள் அண்ணாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் இருந்துட்டு, நான் என்னப்பா பண்ணுறது, விதி முடிஞ்சிருச்சு, இந்த இந்த நாள் அன்னைக்கு இங்கேருந்து 2 உயிர் போகணுன்னு இருக்குது, ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து கேட்குறாருடா. அப்போ ஜேகே வந்துட்டு, அப்போ எனக்கும் சுகா அண்ணாக்கும் தானே ஃபஸ்ட்டு பிளட்டு வந்தது, அப்போது நாங்கள் 2 பேர் தானே இறந்துருக்கணும், ஏன் ஆரம்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ அந்த சாமியார் இருந்துட்டு, இல்லைப்பா, ஆரம் வந்து விதியவே மாற்றிட்டான், அந்த புக்கை எடுக்க பண்ணான்ல, அப்போவே வந்து அவனுக்கு ஒரு ஷீட் கிடச்சிது, அந்த ஷீட்டில் இன்றைக்கி வந்து 2 பேர் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பில் இருந்ததை ஆரம் பார்த்துட்டான். அவன் வேணும்னே தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணான், அதில் அவன் இறந்துருவான் அப்படிங்கிற அவன் தெரிஞ்சே தான் வந்து காரில் சீட் பெல்ட் போடலை, அதனால தான் அவனுக்கு அடிபட்டுச்சு, அவன் உனக்காக தான் அவன் உயிர்த்தாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாருடா. அப்போது ஜேகேக்கா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவர் வந்துட்டு, என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நான் தானே சாகணும், யாரும் எதுக்கு சாகணும், அவர் பொழைக்க வைங்க, நான் வேணா செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்து ஜேகேவோட ஆன்சர் பிடிச்சி, ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்கு ஜேகே, செத்து அவங்களை எப்படி கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு, அப்படி இல்லைம்மா, இன்றைக்கி வந்து 2 உயிர் போகணும், 2 போயிடுச்சு, அப்போது ஒன்று போகிறேன்னு நிற்கும்போது இன்னொன்று கொண்டு வர்றது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்கிறாருடா. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு சிரிச்சிட்டு, ஆமாம்மா, இன்றைக்கி சாக வேண்டியது சுகாவும் ஜேகேவும் தான், பட் ஆரம் நடுவில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியார் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது, பட் பின்னாடி உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்கிறாருடா. நீங்களும் வந்து அப்படியே விட்டுடுறீங்க. அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு எல்லாமே முடிக்கிறீங்கடா. ஜேகே ஆரம்க்கும் சுகாக்கும் வந்து அப்படியே எல்லாம் முடிக்கிறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா, ஒரு 6 மந்த் பக்கம் ஆயிருக்கும். அப்போ உங்கள் மாமா இருந்துட்டு, டேய் வைனா, நீ ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்கடா. உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸில் நல்லா ரிச்சாக நல்லா கிராண்டாக ஒரு மேரேஜ் வந்து பண்ணுறாங்க. நல்லா மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்கடா. ஆரம் வந்து உங்கள் கூடயே தான் வந்துட்டுருக்காரு. உங்கள் கையை வந்து பிடிச்சி அப்படியே பேசிகிட்டே தான் கார் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காருடா. இப்போ வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடு கொடுத்துருப்பாங்கடா, உங்கள் அத்தை மாமா இருக்கிற வீடு மாதிரியே இன்னொரு வீடு. அதில் வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி தான்டா, சிம்பிளாக தான் இருக்குது. அந்த வீட்டை பார்த்துட்டு, ஜோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே வந்து அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வராரு பாருங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு, ஜேகே சூப்பராக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஜேகேவை ஹக் பண்ணுறீங்கடா. ஜேகேவும் உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறீங்க, எதர்ச்சியாக தாண்டா பார்க்குறீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு 3 நிழல் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு, ஜேகே அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவரை தொடுறீங்க பாருங்கள். அப்போ வந்து ஆரம்போட டோன் கேட்குது, என்ன வேணா
வெற்றிகரமாக என்ன கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோன் கேட்குது. அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து சுகாவோட வாய்ஸ், "வைனா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். உங்களுக்கா ஒன்றுமே புரியல. அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் அடிக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்க்குறீங்கடா, அந்த சாமியார் தான் வந்து கால் பண்ணியிருப்பாரு. அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு, "இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்காவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, "நான் தான் அன்னைக்கே சொன்னனே, ஆரம் தப்பான முடிவு எடுத்துட்டான்னு. வேறு வழி இல்லை. நீ அவங்க 3 பேரோடையும் குடும்பம் நடத்தியே ஆகணும். வேறு ஆப்ஷன் உனக்கு இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்களா, "ஆ என்ன சொல்கிறீங்க? அப்போ ஜேகே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ஜேகேக்கும் ஒன்றும் ஆகாது. அவனும் நல்லா தான் இருப்பான். பட் உனக்கு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, "எது குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு, "அது தெரில. அவங்க 2 பேருக்கும் எப்போ திருப்தி ஆகுதோ அப்போ போயிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியார் வந்து சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து ஸ்மித் பண்ணுறாருடா, ஜேகே தான் ஸ்மித் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேகே அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்போ வந்து சுகா வந்து உங்களை அப்படியே இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணுறாருடா. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு ஜேகே வந்து சுகா வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார்லடா, அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி கிஸ்ஸிங் ஃபீல் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வர்றீங்க. மறுபடியும் உங்களை பிடிச்சி லிப் லாக் பண்ணுறாங்க. அது வந்து ஆரம். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுதுடா. ஏற்கனவே ஒரு தடவை கிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க லோவர் லிப் அப்படி அப்படியே பைட் பண்ணிடுறாருடா. பைட் பண்ணிவிட்டு நீங்களா, "ஆ ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் வர்றீங்க பாருங்கள். ஜேகேவா அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிடுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு, "போகலாமா?" அப்படிங்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு, "ஜேகே இப்போ யார் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ம் நீ தானே சொன்ன 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு, வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறாருடா. அங்கே வந்து நல்லா ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நைட் செட்டப், மேரேஜ் வெட்டிங் நைட். ஸோ எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கடா. அங்கே போயிட்டு பார்க்குறீங்க, ஃபுல் டெக்கரேஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. அவரும் சிரிச்சுட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிகிட்டே உள்ளே வராருடா. உள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே அந்த கட்டிலில் படுக்க வச்சுட்டு, "ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களா, "ஜேகே பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. "நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தானே சொன்ன 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நாங்கள் 3 பேரும் உன் கூட தான் இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க மேலே வந்து அப்படியே ஜேகே வந்து ஹோவர் ஆகுறாருடா. அது பார்த்தா சுகா உங்ககிட்ட வந்துட்டு, "அச்சோ! இந்த லிப்ஸை நான் ஃபஸ்ட் டைம் லிப் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? எனக்கு ஒவ்வொரு தடவை லிப் பண்ணும்போதும் அதே ஃபீல் தாண்டி வருது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லிப் பண்ணிகிட்டே இருக்காருடா. லிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பாடி எல்லாம் அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்து இந்த சாரீ மேலேயே வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ வந்து ஆரம், "ஏய் என்னடி? ம் என்ன? ஃபஸ்ட்டு ஜேகே தான் ஆரம்பிப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி செய்கிறதெல்லாம் நாங்கள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதா? இல்ல குயிக்ஸ் காம்படிஷன் நடக்குதா? மாத்தி மாத்தி வந்துட்டுருக்கீங்க. யாராவது ஒருத்தர் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி சொல்றீங்க. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, சரி ஓகே, ஓகே. கொஞ்ச நேரம் நான் இருப்பேன். அப்புறம் ஜேகே வந்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காருடா. அவங்க நெக்ல எல்லாம் வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. அப்படியே லிப் பண்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து அப்படியே பாடி வெயிட் ஃபுல்லாவே தெரியுது. ஃபுல்லாவே வந்து பார்க்குறீங்கடா. அப்போ வந்து உங்களுக்கு கடிக்கிற மாரி இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அது வந்து ஜேகே தான். நான் வந்துட்டேன். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே வந்து கண்ணோட கண்ணு அப்படியே பார்க்குறாருடா. ஐ டூ ஐ அப்படியே மீட் ஆகுது. அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வேக வேகமா அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. அன்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்குறாருடா. நீங்கள் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. "எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்க மேலே வந்து அப்படியே ஜேகே வந்து ஹோவர் ஆறாரு. ஓவர் ஆயிட்டு, "ஃபஸ்ட்டு நான் தான்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு 1 ஹவர் பக்கம் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் தான், "ஆரம் என்னால் முடியல சுகா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போது சுகா தான், "ஏய் வர்றேன்டி இரு"
ஆரம் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் நிப்பில் வந்து அப்படியே கடிச்சிட்டே உங்களை வந்து அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஆரம் முடியல ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்து சிரிச்சுட்டு அப்படியே நிப்பில் வந்து அப்படியே சப் பண்ணி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. கொஞ்சம் டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுற அந்த ஃபீல் ஆகுது. மயக்கமாயிருப்பீங்கடா. அப்போ வந்து கிஸ் பண்ணுற ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. சுகா தான். அப்படியே வந்து உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே சப் பண்ணிகிட்ருக்காரு. என்னடி என்னை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து லிப் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அவரும் வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே பண்ணுறாருடா. ரொம்பவே ஃபோர்ஸாக இருக்குது. உங்களால் வந்து பேர் பண்ணவே முடியல. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படி தான்டா போயிருக்கும். மார்னிங் ஒரு 5:00 டைமில் தான் வந்து நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அப்படியே வந்து விடிஞ்சிருது. இந்த பக்கம் ஜேகேவா அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போய் குக் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா அப்படியே அசந்து தூங்கிட்டுருக்கீங்கடா. ஒரு ட்ரெஸ் கூட போடல. அவரு வந்து அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே உங்கள் மேலே கவர் பண்ணிவிட்டு அவர் போய் குக் பண்ண போயிருப்பாருடா. குக் பண்ணிவிட்டு தான் வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களை அப்படியே எழுப்பிட்டு மைனா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் அப்படியே உங்களை ரெஃப்ரெஷ் ஆக வைக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஆரம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் சிரிச்சுட்டு கண்டுபிடிச்சியா அப்படிங்கிறாரு. ஆமாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு கேட்குறாரு. வரும்போது நீ தான் அந்த டோரோட தாழ்பாலை உடச்சில, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பிச்சிருச்சுட்டு ஆமாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே உங்களை குளிக்க வச்சு ரெஃப்ரெஷ் ஆக வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு டவல் மட்டும் வேர் பண்ணி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாருடா. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரோலுக்கு அப்படியே நிற்க வைக்கிறாரு. நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் அப்படியே சேரில் உட்காந்துக்கிறாருடா. அந்த பெட்ரூம்லேயே வந்து ஒரு சோஃபா செட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காடுறீங்கடா. உட்காந்துட்டு பார்க்குறீங்க. சுகா பசிக்குது, சாப்பாடு கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அங்கே உட்காந்துருக்க சுகா இருந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ்வளோ அமைதியாக இருக்கும் போதே தெரிய வேணாம் இது சுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவரும் சிரிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறாருடா. நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணி வேணும் ஜேகே கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் அந்த பக்கம் இருந்தால் ஜேகே வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாருடா. ஓகே ஒரே நைட்டில் நல்லா பிக்கப் பண்ணிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 3 வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குது. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு எனக்கு வந்து அவங்க 3 பேரோடையும் இருக்கணும் ஓகேவா, என்னோடய லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க 3 பேருமே வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுதுன்னா கொஞ்ச நாள் வந்து அப்படியே கிராஸ் ஆகுது. ஒரு 3 மந்த்ஸ் பக்கம் ஆயிருக்கும். நீங்கள் வந்து அவங்க 3 பேரோடைய தாண்டா அப்படியே ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தினமும் நைட் ஆனால் மேக் அவுட் பண்ணுறது, மார்னிங் எழுந்திரிச்சு உங்களை கவனிச்சிக்கிறது, அப்படியே வந்து அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, நீங்கள் வீட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி தான் போயிருக்கும். 3 மந்த்ஸ் அப்படியே போகவும் ஒன் டே வந்து நீங்கள் பார்க்குறீங்கடா செடிக்கெலாம் வந்து அப்படியே ஜெகீத் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. நீங்கள் வந்து அந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டே அப்படியே புக் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க அந்த சாமியார் வந்து வராருடா. அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜேகேவும் பக்கத்தில் போய்ட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்கடா 2 பேரும். வாங்கிட்டு பார்க்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு என்னம்மா நல்ல செய்தி வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை வந்து நோட் பண்ணுறாருடா. அப்போ தான் வந்து நீங்களே வந்து யோசிக்கிறீங்க. ஆமாம் பீரியட்ஸ் ஆகி 3 மந்த்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்கடா. ஏன்னா வந்து மேரேஜ்க்கு முன்னாடி தான் பீரியட்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸே ஆயிருக்காது. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கெலாம் அவ்வளோ ஹாப்பி. அப்போ அந்த சாமியார் இருந்துட்டு ஒரு வழியாக 3 பேரோட குழந்தையும் வயிற்றில் வச்சுருக்கியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கா என்ன 3 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் உன்னோட 3 புருஷங்கக்கிட்டேயும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா.
அப்போ நீங்களாம் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அப்படியே அவர் போயிடுறாருடா. வெளியவே நின்னுட்டு போயிருப்பார். வீட்டுக்குள்ளார வந்திருக்க மாட்டார். நீங்கள் வீட்டுக்குள்ளார அப்படியே குடுகுடுன்னு ஓடி வர்றீங்க. பின்னாடி ஜிகே வந்துட்டு மெதுவாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள அப்படியே பிடிக்கிறாருடா. அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஆரம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா இருக்கியா, உனக்குள்ளே இப்போது 4 உயிர் இருக்குது, எங்கள் குழந்தைங்களும் பார்த்துக்கணும்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்களா 3 உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு ஏய் எங்களுக்கு நீயும் ஒரு குழந்தை தான் ஓகேவா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பவுட் பண்ணிகிட்டே சொல்கிறீங்கடா. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நல்லாவே கவனிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே நல்லா பார்த்துருப்பாங்கடா. அவங்க ஆண்மங்க வந்து உங்களை அப்படி விழுந்து விழுந்து பார்த்துருப்பாங்க வைக்கலாம். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எதாக இருந்தாலும் போய் அவங்களே பண்ணுறது, உங்களுக்கு ஒரு சின்ன விக்கல் வந்தால் கூட போய் தண்ணி மொந்துட்டு வந்து கொடுக்குறது, உங்களை வந்து அப்படியே நடக்க வைக்கிறது, ஃபுட்டு ஹெல்த்தியாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியாக வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஒரு 8 மந்த்ஸ் ஆயிருக்கும்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்டம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் ஒரு க்யூரியாசிட்டி, நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டை பிடிக்காம போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு தாட் வருது. அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவங்களாம் ஜேகே வந்து ஆஃபீஸ் போயிட்டு அப்போ தாண்டா வீட்டுக்குள்ளே வராரு. ரொம்ப டயர்டாக வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு இப்போல்லாம் என்ன உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. மேலே படிக்கட்டில் நின்னுட்டு தாண்டா கத்துறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஏய் வைனா என்னடி, நான் இப்போ தாண்டி ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு உங்கள் 3 பேருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பவுட் பண்ணிவிட்டு அந்த படிக்கட்டில் இறங்கி வர்றீங்க. பார்த்து பார்த்து கோவத்தில் எங்கேயாவது காலை வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு நான்லாம் பார்த்து வந்துப்பேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வந்து அப்படியே தள்ளிட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க பாருங்கள். அப்போ ஜிகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாருடா. உங்களுக்கு வந்து ஆரம் ஃபீல் தான் வருது. நீயும் என்ன மறந்துட்டல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறீங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் 3 பேரும் என்னை டச் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க சிரிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 8 மந்த் ஆயிடுச்சு, அப்போ என்னடி நாங்கள் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு உங்கள் 3 பேரையும் ஃபீல் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க சிரிச்சுட்டு அவ்வளோதானே, இன்னைக்கு நைட்டே ஃபீல் பண்ணிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவங்க சுகா இருந்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு நைட் நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு வந்து நல்லா ஹாப்பியாகவே போகுதுடா. அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து 3 பேருமே இப்படியே வந்து மேக் அவுட் போயிருக்கோம். அப்போ நீங்கள் ஆரம் பண்ணும்போது மட்டும் என்ன என் வயிறில் 3 பேபிஸ் இருக்கிறனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு என்னடி என்ன மட்டும் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் ஆமாம் நீ எப்போவுமே என்னோடய நிப்பில் கடிச்சிட்டு தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அதை பண்ண முடியல, என் வயிறு இடிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போது ஆரம் இருந்துட்டு சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வந்து படுத்துக்கிறீங்கடா. அப்போ வந்து ஆரம் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களை அப்படியே நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சுகா அப்படிங்கிறீங்க. ஆமாம் வயான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்படி தாண்டா உங்களுக்கு டேஸஸ் வந்து போகுது. இப்போ வந்து 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் வந்து ஜேகேவோட உடம்புல வந்து இருப்பாருடா. உங்களுக்கு வந்து பெயின் வந்திருக்கும். அப்படியே பனிக்கூடலாம் உடஞ்சி அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர் பார்த்துட்டு வைன் ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லை என்னால் இந்த இடத்த விட்டே நகரவே முடியாது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறீங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாருடா. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு டெலிவரி பெயின் தான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெளியவே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஜேகே வந்து வந்திருப்பாருடா. இப்போ ஜேகே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வைனுக்கு வலி வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அம்மாவும் வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்கடா. எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா 3 பேபி உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாது, ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்கடா. அப்போது ஜேகேவும் சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த 3 பேபிஸும் எடுத்திருப்பாங்க. 3 பேபிஸையும் கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு கையில் கொடுக்குறாங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு இந்த 3 பேபிஸையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அம்மா இருந்துட்டு எப்படிடா ஒரு பேபி தூக்குறதே கஷ்டம், 3 பேபி எப்படி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நான் அந்த பேபியில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்கள மாற்றி மாற்றி தூக்கிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவை தூக்கும் போதும் அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது அவங்க அம்மா பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறாரு. அவர் திரும்பவே இல்லை. அவங்க அம்மா 2-3 தடவை கூப்பிட்ருப்பாங்க. அப்படியே வந்து கையை பிடிச்சி அப்படியே ஆட்டுறாங்க. அவங்க அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய் இவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டுருக்கேன், என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி வச்சு என்ன ஃபேஸ் ரியாக்ஷனும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜேகேவா ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போது வந்து அவங்க அப்பா தான் விடுமா, ஒரு குழந்தை பிறந்தாலே நான்லாம் வந்து மென்டல் ஆகிட்டேன். என் பையனுக்கு பாரு 3 குழந்தைங்க, 3ம் பாரேன் அப்படியே இந்த குழந்தைய பார்க்குறக்கு சுகா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா இருந்துட்டு ஆமாங்க அப்படியே சுகா மாதிரியே இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பார்க்குறாங்களா. அது வந்து பேபி கேர்ள். அதை பார்த்துட்டு பாருங்கள் 2 பையன், இது 1 மட்டும்தான் பொண்ணு, ஆனால் அப்படியே சுகா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஜேகே உடம்புல வந்து சுகா தாண்டா இருப்பார். அப்போ வந்து அந்த பொண்ணை பார்க்குறாரு. என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இருந்த குழந்தைய அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அந்த கேர்ள் பேபி வந்து அவர் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. இப்போ வந்து உங்களையும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கடா. நீங்கள் வந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து குழந்தைங்கள எல்லாம் தனியாக ஒரு படுக்க வைக்கிற அந்த தொட்டில் இருக்குல்லடா, அதில் படுக்க வச்சுட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி வைனா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஐயோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கடா. அப்போ அவர்கிட்ட கேட்குறீங்க பேபிஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு நல்லா இருக்காங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சுகா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ சுகா வந்துட்டு எனக்கு ஹாப்பி தாண்டி, நீ சொன்ன மாதிரி எனக்கு கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ வந்து எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற, உனக்கு கேர்ள் தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆரம் வந்து வந்துடுறாரு. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க டேய் மாமா இங்கே பாரு உன்னோட பையனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஆரம் வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன மாதிரியே இருக்கான்ல, என்ன மாதிரியே பாரு அவனுக்கும் டிம்பிள் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு ஆமாம் நான் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே பார்த்தேன், உன்னை மாதிரியே அவனுக்கும் டிம்பிள் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஆரமும் சிரிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து உங்கள் அத்தையும் மாமாவும் நோட் பண்ணிகிட்ருக்காங்கடா. அப்போ வந்து ஜேகேவும் நார்மலாக வந்துட்டு அவரும் வந்து பேசுகிறாருடா. அவங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பியாக இருக்குது. அவங்க நோட் பண்ணிவிட்டு வயன் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்கடா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களும் வந்து சிரிச்சுட்டு ஹாப்பியாக அந்த குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்கடா. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இதில் வந்து சுகாவும் ஆரமும் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக நம்ம ஜேகே உடம்புலேருந்து உங்களோட வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஜேகே ஆரம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன்டா. அதில் வந்து யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேடா, இந்த பார்ட் பிடிச்சிருந்தா அக்காவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிடுங்கடா. தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு. ஓகேவா, பாய். ஹாப்பியாக இருங்கடா, ஹெல்த்தியாக இருங்க. பட் இதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடியாதுடா, என்னால் முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நெக்ஸ்ட் எஃப்எஃப் எடுத்துட வேண்டாம். ஓகேவா, 1 டேலேயே வந்து அந்த எஃப்எஃப் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலடா, அதுதான் ரீசன். யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் May 8க்குள்ளே எல்லா எஃப்எஃப்பும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் என்ன இவ்வளோ எஃப்எஃப் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். இனிமேல் ஒரு எஃப்எஃப்னால் அந்த ஒரு எஃப்எஃப் முடிச்சுட்டு தான் அடுத்த எஃப்எஃப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டப் வந்துட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ மன்னிச்சிருங்கடா என்ன. ஓகேவா, பாய்டா. தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு.